அதாவது ஒரு மனிதனுடைய ஈமானிய பூரணத்துவத்துக்கும் அவனுடைய இஸ்லாம் சிறப்பு இடத்துக்கும் ஒரு ஆதாரம். ரத்த உறவோட நடக்கிறவங்கள சிறப்புறதுக்கான சில மக்கள் இருக்கிறாங்க. ஃபஜ்ரை தொழுட்டு போய்த்து சொந்த பந்தங்கள் எல்லாம் பார்த்துட்டு வருவான், அசரை தொழுட்டு போய்த்து சொந்த பந்தங்கள்லாம் பார்த்துட்டு வருவோம். சாதாரண பழங்கள் எடுத்து போட்டு நம்ம அந்த வசதியே கண்டு பழகினவங்க என்னது இந்த லக்ஸரி என்ன இதுகளுக்கெல்லாம் போய் அப்படி அந்த மாதிரி தெரிஞ்சு பழகின பாட்டி இந்த ஏன் தான் பழம் எடுத்துட்டு வரானுங்கள், ஏன் இதெல்லாம் எடுத்துட்டு வரா, இதெல்லாம் இன்றைக்கு ஒரு சப்ஜெக்ட் இல்லை. 1 கிலோ அரிசி எடுத்துட்டு வந்தால் எப்படி ஃபீல் பண்ணுவோம், 1 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்தீங்க ஃபீல் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ரத்த உறவுகளை சேர்ந்து பழகினா எதையாவது சின்னோட கொண்டு வந்து தங்கச்சி கொடுக்குறது தாத்தா கொடுக்குறது அப்படின்னு ஒரு வளமையோடு அப்படியே வச்சிருப்பாங்க. அது பெரிய நன்மை. கொட்டினா தான் நன்மைன்னு அர்த்தம் இல்லை, உள்ளத்தை சேர்ந்து நடக்கிறது நன்மை. அந்த மாதிரி நடக்கக்கூடியது ஈமானுடைய ஒரு அழகுக்கான ஒரு ஆதாரம். அடுத்தது 2வது அதனுடைய பிரயோஜனங்கள்ல உண்டு. வாழ்க்கையில் வளம் அதை பரக்கத்தும் ரிசுக்கில் பரக்கத்தும் என்ன செய்யும் அதனால கிடைக்கும். அதே போல அதாவது இறைவனுடைய திருப்தியும் கிடைக்கும், அதுக்கடுத்தா மக்களுடைய திருப்தியும் கிடைக்கும். ரத்த உறவு சேர்ந்து நடக்கிறவனுக்கு அந்த திருப்தி என்ன செய்யும் கிடைக்கும். அதுபோல நம்ம பார்க்கிறோம் குடும்ப உறவுகளை நம்ம சேர்ந்து நடப்பதன் காரணமாக அல்லாஹ்வுடைய இந்த பூமியுடைய நிர்வாகம் என்ற பகுதியுடைய சுண்ணால நாம முரண்படாமல் இருந்தவர்கள். அந்த சுண்ணால முரண்படாம நம்ம 5 பேர் 10 பேர் 20 பேர் 30 பேர் 40 பேர் என்ற அந்த ஃபெமிலியை இணைக்கிற சந்தர்ப்பத்தில் அது ஒரு பலமான ஒரு அம்சமாக தான் என்ன செய்யுது மாறுறதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதுபோல அதாவது நம்ம பார்க்கக்கூடிய அல்லாஹ்வுடைய உதவி அதுல நிறைய கிடைக்கிறத நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய உதவி அதுல நிறைய கிடைக்கிறத பார்க்கிறோம். அதே போல என்னன்னு சொன்னால் அதாவது அலாக்கத்து அந்த நெருங்கிய உறவு அப்படி ஏற்படுத்த நம்ம அடுத்த கட்டம் யாரு ரத்த உறவு தேர்றதுனால தூரமான சொந்தங்களும் எங்களுக்கு என்ன செய்யுது இணையக்கூடிய ஒரு அம்சத்தை அதை என்ன செய்கிறது அது ஏற்படுத்துகிறது அப்படின்றத நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எனவே இரத்த உறவுகள் என்ற பகுதியில் இஸ்லாமிய அறிஞர்கள் வலியுறுத்தின இந்த பகுதியும் அதுபோல இஸ்லாமிய அறிஞர்கள் அதனுடைய பயன்கள் என்று சொன்ன இந்த பகுதியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம்.